வெல்கம் டு பிரபா ஜேவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் 3 பார்க்கலாம். பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல், இதில் அசல் பார்த்தீங்கன்னா 10,950 அசலுக்கு எத்தனை நாட்கள்னா 42 நாட்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சதவீதம் தனி வட்டி முறையில்னா 10%. நம்ம எப்பயுமே இது இயராக தான் கணக்கு போடுவோம். அப்போ இது இயராக கணக்கு போடுவோம், வருடமாக கணக்கு போடும்போது 365 நாளுக்கு 42 நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை இப்படியே வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ இது தனி வட்டி அப்படிங்கும்போது I = PNR/100. அப்போ அசல் என்னன்னா 10,950 இன்ட்டு 42/365 இன்ட்டு 10/100. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். இப்போ இதை 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1095ம் 365 நம்ம கேன்சல் பண்ணோம். இது கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 73 வருது. இங்கே கேன்சல் பண்ணால் இந்த 2 டைம்ஸு, இது 1 டைமு, 4 9 டைம்ஸு. இங்கே 73 வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 73 ஒரு தாட்டி, 219 3 தாட்டி. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குன்னா 42 × 3 இருக்குது. இப்போ 42 × 3 பார்த்தீங்கன்னா பெருக்கனா 126. அப்போ நமக்கு தனி வட்டி எவ்வளவு? 126. அடுத்த சம் பார்க்கலாம். வருடத்திற்கு 7.5 வட்டி வீதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூபாய் 1000ற்கான தனி வட்டின்னு பார்க்கலாம். இப்போ தனி வட்டி அப்படின்னாவே I = PNR/100. Pங்கிறது அசல். இதில் என்ன அசல் கொடுத்துருக்காங்க? 1000 அசல் கொடுத்துருக்காங்க. Nங்கிறது வருடம். இங்கே வருடம் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏப்ரல் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கணும். வட்டி பார்த்தீங்கன்னா 7.5 வட்டி. அப்போ 7.5 வட்டி அப்படிங்கும் போது 7 × 2 14, 14 + 1 15. அப்போ 15/2%. இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஏப்ரல் 9லேருந்து ஜூன் 9 வரைக்கும் அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடி 8 நாள் அதை விட்டுட்டு 9வது நாள்லேருந்து நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 30 நாள்னா அது 8 நாள், 9லேருந்து தானே கணக்கு பண்ணணும். அப்போ 8 நாள் நம்ம கழிச்சுக்கிட்டா நமக்கு என்ன வரும்னா 22 நாள். ஏப்ரலுக்கு அடுத்தது மே. இப்போ மே பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 31 நாள். அடுத்து ஜூனில் 9 வரைக்கும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 9 நாள் தான் நம்ம எடுத்துக்க முடியும். 9 நாள் எடுத்தால் 10 12, அப்போ 62 நாள். மொத்தம் 62 நாள். இதை எப்படி கணக்கு போடலான்னா அப்போ PNR/100 நம்ம போடுறோம். I = இப்போ இங்கே என்னன்னா இப்போ P என்னது? 1000. N பார்த்தீங்கன்னா 62 நாட்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 365ஆல் நம்ம வகுக்கணும். ஏன்னா மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ இன்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டி நம்ம எவ்வளோ போட்டோம்? 15/2 போட்டோமா? அப்போ 15/2%/100. இப்போ இது 2 0 கேன்சல். இப்போ கேன்சல் ஆகும்போது அப்போ இது 1, இந்த 5 கேன்சல் பண்ணால் 5. இப்போ 5 365 கேன்சல் பண்ணால் இது 1, இது 73 வருது. இப்போ 62 × 15. இங்கே என்ன பண்ணுறோம்? 62 × 15/73 வருது. 62 × 15 நம்ம போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 930 வருது. 930 73ஆல் வகுக்கிறோம். போடலாம். 930 73 1 டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73. இங்கே என்ன வருது? 200 வருது. அப்போ 2 தாட்டி 73 போடும்போது 146. இதை கழிச்சா இது 1, இது 10, இது 9, இது ரெண்டையும் கழிச்சா 54 வருது. இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாம். 540.
இப்போ 7 தடவை அப்படின்னு போடும்போது 7 73 511. இதை கழிச்சா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது 3, இது 9, இங்கே 29. அப்போ 2 9 திரும்பவும் 0வால் பண்ணும்போது இங்கே வந்து 3 தாட்டி 3 73 219 வருது. இதை கழிச்சா 1 7 710 வருது. நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 9ஆல் நம்ம வகுக்கும் போது 73 × 9 657. திரும்பவும் கழிச்சா 53 வருது. அப்படி வரும்போது போயிட்டே இருக்கனால நமக்கு ஆன்சரு 12.739 வரதுனால இங்கே 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே வந்து 5க்கு மேலே வரதுனால நம்ம இங்கே 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 12.74 தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்துகிறார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இது நாள் கணக்காக கொடுத்துருக்காங்க. அசல் வந்து நமக்கு பி வந்து 4000, வட்டி வீதம் ஆர் வந்து 5%. அப்போ இதுலேருந்து இது நம்ம கணக்கு போடும்போது 7 அன்று அவர் கடனாக பெறாரு அப்படின்னா அந்த 7 நாள் அன்னையிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் 9 2010 முதல் இது வரைக்கும் போது அதை நம்ம சேர்த்திக்கிறோம். ஜூன் 9 வரைக்கும் நம்ம சேர்த்திக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கடனாக பெறுற போது நம்ம வந்து என்னது அப்படின்னா அன்னையிலேருந்து நம்ம கணக்கு வரும். அன்று வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து அன்னையோட வந்து முடியுது. அப்போ இந்த 7 வந்து இப்போ வந்து ஜூன் பார்த்தீங்கன்னா 30 - 7 என்ன வருதுன்னா 23. ஜூனுக்கு அப்புறம் ஜூலை பார்த்தீங்கன்னா 31. இதே வந்து இங்கே 19 நாள். அப்போ அன்னைக்கு வந்து கட்டுறாங்க அப்படிங்கும் போது அந்த நாளையும் நம்ம சேர்த்தி தான் கட்ட போகிறோம். கட்டினா நமக்கு இதெல்லாம் கூட்டினா பார்த்தீங்கன்னா 4 9 13. அப்போ 5 6 7 73 நாள் வருது. 70 நாட்கள் கணக்கில் வரும்போது நம்ம 365ஆல் நம்ம வகுத்துக்கணும். இப்போ நம்ம போடலாம். இப்போ I = PNR/100. P என்னது 4000. N என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 73. அப்போ 365ஆல் நம்ம வகுக்கணும். இன்ட்டு R பார்த்தீங்கன்னா 5/100. இந்த 2 0 கேன்சல். இப்போ 73னா இது 1 டைமு, இது 5 தாட்டி 5 5 கேன்சல். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 40 மட்டும்தான் வருது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க மொத்தமாக. அப்போ 4000தோட இந்த 40 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது 4040 கிடைக்குது. ஆன்சர் 4040. அடுத்த சம் பார்க்கலாம். ரூபாய் 16,800க்கு 6 மாதங்களில் ஆண்டுக்கு 6.1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி யாது? அப்போ இதுக்கு ஃபார்முலா தனி வட்டினாவே PNR/100 பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து அசல் வந்து P கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எதவா கொடுத்துருக்காங்கன்னா மாதங்களாக கொடுத்துருக்காங்க. மாதங்களில் கொடுக்கும் போது நம்ம 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12ஆல் நம்ம வகுக்கணும். வகுத்தா இங்கே 3 இங்கே 4. அப்போ 3/4ஆல் பண்ணும். இங்கே 6.1/4%. 6 × 4 24 +1 25/4 அதால் பண்ணணும். இப்போ PNR/100 I = PNR/100. P என்னது 16,800 இன்ட்டு N என்ன பார்த்தோம் 3/4 இன்ட்டு 25/4/100. 2 0 கேன்சல். இதை வகுக்கும் போது இது 2 தாட்டி, இது வந்து 84 தாட்டி, இது 2ஆல் வகுக்கும் போது 42 தாட்டி, இது 2ஆல் வகுக்கும் போது 21. அப்போ 21 × 3 21 × 3 × 25/2. இப்போ இது 3ஐயும் நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1575 கிடைக்குது. அதை 2ஆல் வகுக்கும் போது நமக்கு
இப்போ 2ஆல் வகுக்கும் போது இது 7, மீதி 1 வரும் 8. அப்புறமேட்டு இங்கே வந்து இங்கே 1 வரும் 7 புள்ளி, இங்கே ரிமைனிங் 1 வரும் புள்ளி எத்தனை வரும்னா 5. ஏன்னா 0 சேர்க்கும்போது 5 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 787.50 தான் இதோட தனி வட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லியும் 5 சம்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி.